வணக்கம். இது வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வான ஒரு வீடியோ. இதில் இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அதை கன்வே பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ என்னென்னா, திருச்சியில் ஒரு 3 பசங்க, சென்னையில் ஒரு பசங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. சரி, போன இடத்துல என்னாச்சுன்னு தெரில, 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. தூங்கி எந்திரிக்கிறப்போ ஒரு 2 பசங்க வந்து ரூமில் இறந்து கிடந்திருக்காங்க. இது 2 பசங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு புரியலை. எல்லாருமே தான் நைட்டு சாப்பிட்டுட்டு வெளில அந்த பார்பிக்யூ இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு தூங்கியிருக்கானுங்க. இது 2 பசங்க எந்திரிச்சு பார்க்குறப்போ அந்த 2 பசங்க கூட இறந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்தல இறந்து போயிட்டாங்க. இதில் என்ன தெரிய வந்திருக்கு, அதுக்கப்புறம் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவங்க முதல் நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 பசங்க வந்து தூங்கிட்டாங்க. மீத இருந்து அந்த இறந்து போன 2 பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு வந்து பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டதில் வந்து அவங்க ஒரு கறி சார்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சார்கோல் வந்து என்ன ஆயிருக்குன்னா, நைட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்றனால அந்த சார்கோல் அவங்க செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டாந்து உள்ளக்கே வச்சுட்டு, அது வந்து என்ன கண்டிஷன் ஃபுல்லாக ஆஃப் ஆகலை, அது வந்து போஞ்சிட்டே இருந்திருக்கு. அந்த கண்டிஷன்லேயே கொண்டாந்து போதையில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் கொண்டாந்து ரூமில் வச்சுட்டு குளிராக இருக்குது, மழை பெய்யுன்றனால கதவெல்லாம் ஃபுல்லாக சாத்திட்டாங்க. ஸோ அந்த கதவுலாம் சாத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சார்கோல்லேருந்து வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷவாயு வந்து வெளியில் வந்துருக்கு. ஸோ இதனால் வந்து மூச்சு விட முடியாமல் பிரெயின் அண்ட் ஹார்ட் வந்து டெத் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து மூச்சு விட முடியாத, ஆக்சிஜன் சப்ளை ஆகாதுல்ல, ஸோ ரத்தத்தில் கலந்து வந்து அந்த கார்பன் மோனாக்சைடுன்றது அது கலந்தனால இறந்து போயிட்டாங்க இப்போ. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் தெரிஞ்சிச்சு. ஸோ இது மூலயமா என்ன ஒரு விழிப்புணர்வு அப்படின்னா, ஃப்ரீ ஸ்பேஸில் நீங்கள் என்ன கொண்டு போனீங்கன்னாலும், ஒரு சார்கோலோ நீங்கள் வந்து ஒரு பார்பிக்யூ பண்ணுறீங்க, அந்த பசங்க பார்பிக்யூ பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரூம்குள்ளே அதை எடுத்து வந்ததுனால தான் அந்த பிரச்சனை. அவங்க ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது இன்னும் போதிட்டு இருந்துருக்கு. ஸோ அதனால மூச்சு விட முடியாமல் ரத்தத்தில் கலந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறத வந்து ஒரு விழிப்புணர்வாக எதுக்காக இந்த வீடியோனா, பண்ணுறது வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் பண்ணுங்கள். ஸோ வெளியில் பண்ணி அந்த இதோட இருக்கிறதோ ஓகே. ஸோ உள்ளே கொண்டாந்து ஒரு சரௌண்டிங் யாரே போகாத ஒரு சர்க்கிளில் வந்து அந்த புகை வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பாகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்திருக்கு ஒரு இன்சிடென்ட். ஸோ இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு சின்ன வீடியோ, ஷார்ட் வீடியோ. ஸோ தெரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வெளியில் போகிறவங்க, பசங்களோட என்ஜாய் பண்ணுறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். இது ஒரு மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். சார்கோலை யூஸ் பண்ணுறது வெளியில் ஃப்ரீ ஸ்பேஸில், ஓகே. உள்ளே வந்து யார் இல்லாத ஏரியாவில் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.